Taste the Daily. ஈரோடு மாவட்டம் கேர்மாளம் மலை கிராமங்களில் இணைய வசதி இல்லாமல் பள்ளி மாணவர்கள் கல்வியில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். கேர்மாளம் ஊராட்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அருகில் உள்ள பள்ளிக்கு செல்வதை தவிர ஆன்லைன் வசதிகள் குறைவால் பாடங்கள் படிக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இணைய வசதி தேடி கர்நாடக மாநில எல்லை பகுதிகளுக்கு சென்று இணைய சேவை பெற்று பாடங்களை படிக்கும் நிலையில் உள்ளதாகவும் அதனால் அவர்களை வனவிலங்குகள் தாக்கக்கூடிய அபாய சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மலை கிராமங்களில் இணைய வசதி ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். நெட்வொர்க் இல்லை, தமிழ்நாட்டிலேயே நெட்வொர்க் இல்லாத ஊராட்சி என்றால் அது கேர்மாளம் தாளவாடி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கேர்மாளம் ஊராட்சி தான் தமிழகத்திலேயே நெட்வொர்க் இல்லாத ஊராட்சியாக இருக்கிறது. இங்கே வாழக்கூடிய மக்கள் நெட்வொர்க் இல்லாமல் நமது அண்டை மாநிலமான கர்நாடக நெட்வொர்க்கை பயன்படுத்தி பாங்காடு ஓரமாக வனப்பகுதி ஓரமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் சின்னாறு அணையிலிருந்து தண்ணீர் போதிய அளவில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது போல் குடிமராமத்து பணிகளை முறையாக செய்யாததால் ஏரிகளும் தும்பலஹள்ளி அணையும் நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. சின்னாறு அணை நிரம்பி 90 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வந்தாலும் தும்பலஹள்ளி அணைக்கு நீர் சென்று சேராத நிலையே உள்ளது. ஸ்டாலின் அரசு கால்வாய்களை தூர்வாரி பாசனத்திற்கும் குடிநீர் தேவைக்காகவும் கூடுதல் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அரசு பேருந்தை நிறுத்தி பெற்றோர்கள் பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரியாபட்டியில் இருந்து திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு செல்லும் பேருந்தை ஆத்திக்குளம் கிராம மக்கள் பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சுழி பேருந்தில் செல்லும் கல்லூரி மாணவர்களால் தங்களது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறியும் தங்களது கிராமத்துக்குள் அரசு பேருந்து வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நடைபெற்ற சாலை மறியலால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சேரி சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் பள்ளத்தில் வடமாநில தொழிலாளி ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். இரவு வேளையில் வேலை முடிந்து தனியார் உணவகத்தில் உணவு வாங்குவதற்காக வந்த வடமாநில இளைஞர் எதிர்பாராத விதமாக சாலை விரிவாக்க பணிக்காக அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் வாய்க்கால் பள்ளத்தில் தவறி விழுந்தார். இதில் கான்கிரீட் போடுவதற்காக இருந்த கம்பியில் அவரது உடல் குத்தியதால் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநில இளைஞர் பராஸ் இறப்புக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அலட்சியமே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரசு துவக்கப்பள்ளி மாணவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்துள்ளது. கீழாளவந்தசேரி ஊராட்சி அரசு துவக்கப்பள்ளிக்கு அருகேயுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பெயர்ந்து வருகிறது. எனவே எந்நேரமும் இடிந்து விழும் குடிநீர் தேக்க தொட்டியால் பள்ளி மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். இருப்பினும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஸ்டாலின் அரசு ஆபத்து ஏற்பட்டால் மட்டுமே நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இது பல முறை போராட்டம் மூலியமும் ஆர்ப்பாட்டம் மூலியம் தெரிவித்தோம், மனு கொடுத்தோம், கிராம சபை கூட்டங்களையும் சொன்னோம், தீர்மானம் வச்சோம். தீர்மானம் நிறைவேற்றி இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் ஒன்றும் நடைபெறவில்லை. இந்த குடிநீர் தேக்க தொட்டியால் ஒரு 200 குடும்பங்கள் பயன்பெறுகிறது. பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால என்னைக்கு பிள்ளைங்க அடிபட்டு எதுவும் பாதிப்பு அடைஞ்சிருந்து பயமாக அச்சமாகவும் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமார் மற்றும் அவரது மனைவி கன்யாவதி அவர்களது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை மேற்கொண்டனர். செந்தில்குமார் தனியார் நிதி நிறுவனத்தை நடத்தி வரும் நிலையில் அவர் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை வாங்கி குவிப்பதாக வெளிவந்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் போது கார் ஷெட்டின் கதவை உடைத்தும் அதன் உள் பகுதிகளை பரிசோதித்து 5 கார்களில் வந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கெலமங்கலம் பகுதியில் சாலையில் வேகத்தடை இல்லாததால் விபத்துகள் அதிக அளவில் நடப்பதாக கூறி தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பி செட்டிப்பள்ளி பகுதியில் சாலையில் சென்றவர்கள் மீது கார் மோதியதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சாலையில் வாகனங்கள் வேகமாக வருவதால் விபத்துகள் அதிக அளவில் நடப்பதாகவும் பி செட்டிப்பள்ளி பகுதியில் சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
சென்னை பல்லவன் சாலையில் தமிழ்நாடு அனைத்து ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழ்நாடு அனைத்து ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பினர், நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் வனவாசத்துக்கு அனுப்புவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோம் என வேதனை தெரிவித்தனர். இந்த தமிழக அரசு இதில் செவிசாய்க்கவில்லை என்றால் மின்சார தொழிலாளி, போக்குவரத்து தொழிலாளி, பொதுத்துறை தொழிலாளிகளை அரவணைக்கவில்லை என்றால் நீ வனவாசத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்ற செய்தியை இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்லுகின்றோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தீயணைப்பு நிலைய நிலத்தை நகராட்சி நிர்வாகம் கையகப்படுத்த முயற்சிப்பதற்கு தீயணைப்புத் துறையினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குன்னூர் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை கடைகள் கட்டுவதற்காக நகராட்சி நிர்வாகம் கையகப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அந்த நிலத்தை தீயணைப்புத் துறையினர் விட்டுக் கொடுக்க மறுப்பதால் நகராட்சி நிர்வாகத்திற்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் இடையே பனிப்போர் நிலவுவதாக கூறப்படுகிறது.